ஹாய், நம்ம இன்னைக்கு எப்படி மாஸ்க் பண்ணலான்னு பார்ப்போம். இல்லை, நம்ம மிஷின் யூஸ் பண்ணி எப்படி பண்ணலான்னு பார்ப்போம். ஒரு துணி எடுத்து ரெண்டாக மடித்து இப்போ அதோட அளவை நம்ம பார்க்க போகிறோம். இப்போ நம்ம எப்படி தைக்கிறதுன்னு பார்ப்போம். இப்போ நம்ம மடித்த பக்கம் அதுக்கு எதிர் பக்கம் தைக்கலாம். அப்புறம் இந்த துணியை திருப்பி விடலாம். அப்போ நல்லா இருக்கிற பக்கம் நமக்கு வெளியே வரும். இப்போ பார்த்தீங்கன்னா நான் சொன்ன ரெண்டு பக்கமும் தைச்சிருக்கோம். இப்போ ஓப்பனாக இருக்கிற பக்கம் தைக்க போகிறோம். அது நம்ம ரெண்டு ஃபோல்ட் பண்ணிட்டு தைக்க போகிறோம். அதே மாதிரி எதிர் பக்கமும் தைக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா 4 பக்கமும் தைச்சிருக்கோம். இப்போ நம்ம கடைசியாக தைச்ச 2 பக்கம் நம்ம 1.5 இன்ச் வச்சு மார்க் பண்ண போகிறோம். நம்ம இப்போ அதை மடித்து 2 பக்கமும் தைக்க போகிறோம். இப்போ ஒரு சைடு தைச்சாச்சு, அடுத்த பக்கம் தைக்க போகிறோம். இப்போ நம்ம கிட்டத்தட்ட முடிச்சிட்டோம். இதுக்கு நம்ம எலாஸ்டிக் மட்டும் வைக்க போகிறோம். இப்போ அந்த எலாஸ்டிக்கை மேலேருந்து கொஞ்சம் கீழே வச்சுட்டு அது 4 வாட்டி தைக்கணும். இது அதை இறுக்கமாக பிடிச்சி வெளியே வராமல் பார்த்துக்கும். அதே மாதிரி 2 பக்கமும் தைக்கணும். எலாஸ்டிக் வீட்டில் இல்லைன்னா இப்போ நம்ம வந்துட்டு அந்த 4 இடத்துலையும்
ஒரு நீளமான துணி வச்சு நம்ம தைக்கணும். தைச்சிட்டு நம்ம தலைக்கு பின்னாடி கட்டிக்கலாம். பார்த்தீங்களா, நம்ம இந்த மாஸ்க் ரெடி பண்ணிட்டோம். எவ்வளோ ஈஸியாக ஃபாஸ்ட்டாக ரெடி பண்ணிட்டோம். வீட்டிலே இது எல்லாருக்கும் பண்ணிடலாம். இப்போ நம்ம கையால் எப்படி தைக்கிறதுன்னு பார்ப்போம். பெரிய துணி எடுத்துட்டு அதுக்கு மேலே சின்ன துணி இந்த மாதிரி வைக்கணும். இந்த வீடியோவில் காமிக்கிற மாதிரி அப்படியே வைங்க. அப்புறமா நான் சொல்கிறேன் அது எதனால பண்ணுவோம். முதல்ல நம்ம நீளமாக இருக்கிற பக்கம் 2 வாட்டி மடித்து தைக்கிறோம். மாதிரி 2 பக்கமும் தைக்கணும். இப்போ நம்ம இந்த துணியை திருப்பலாம். இதுதான் நான் முன்னாடி சொன்னேன். இப்போ நமக்கு நல்ல பக்கம் வெளியே வரும். இப்போ இருக்கிற 2 பக்கம் நம்ம எலாஸ்டிக்கை உள்ளே விடுற மாதிரி நம்ம தைக்க போகிறோம். அதுக்காக நம்ம சின்னதாக அங்கே மடிச்சுட்டு அந்த வழியை நம்ம தைக்க போகிறோம். இதோ இப்படி தான்.
பக்கம் நம்ம தைக்க போகிறோம். இப்போது நம்ம எலாஸ்டிக் எடுத்து அதில் ஒரு சேஃப்டி பின் போட்டு அதை வச்சுட்டு நம்ம எலாஸ்டிக்கை உள்ளே விட போகிறோம். அதே மாதிரி இன்னொரு பக்கமும் நம்ம பண்ணலாம். இப்போ அந்த எலாஸ்டிக்கோட 2 முனைகளும் தைக்கலாம். தச்ச பக்கம் தெரியாமல் இருக்கிறதுக்காக அதை உள்ளே இழுத்து அந்த துணிக்குள்ளே கொண்டு வந்துடலாம். அதே மாதிரி இன்னொரு பக்கமும் பண்ணிடலாம். இந்த மாஸ்கை மிஷின் இல்லாதவங்க கூட ஈஸியாக வீட்டிலே தச்சிடலாம். ஃப்ரெண்ட்ஸ், என் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.